அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் அல்லாஹுவை நாம் நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நம் மீது அமைதியை இறக்குகிறான், அவனது அருளை பொழிகிறான், அவனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அரவணைக்குகிறான். எல்லாவற்றையும் தாண்டி படைத்த இறைவன் அவனை நாம் நினைவு கூறுவதால் அந்த அல்லாஹுவும் நம்மை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு அழகான நற்செய்தியை கூறுகிறார்கள். என் அன்பான உறவுகளே, சமகாலம் என்பது உலகத்தில் நாகரீகங்கள் வளர்ந்த ஒரு காலமாக இருந்தாலும் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் அசிங்கங்கள், ஆபாசங்கள் என்பது புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் அசிங்கங்கள் என்பது, ஆபாசங்கள் என்பது, ஒழுக்கக்கேடுகள் என்பது பெரும்பாரியாக பரவி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். நம்முடைய ஆடைகள் மிக நறுமணமாக இருக்கிறது, நம்முடைய ஆடைகள் மிக அழகான வெண்மையாக இருக்கிறது, நம்முடைய வெளிப்படையான செயல்பாடுகள் பிறர் கேட்கும் பொழுது மிக அழகான நாவன்மையினால் மிக அற்புதமாக நாம் உரையாடுகிறோம். பார்ப்பதற்கு கண்ணியத்திற்குரியவர்களாக நாம் இருந்தாலும் கூட நம்முடைய அந்தரங்கங்கள் என்பது சமகாலத்தில் ஒரு காலம் இருந்தது. தவறு செய்வதற்கென்று ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டும், தவறு செய்பவர்களை பிரித்தறிய முடியும். இவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், இவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள், இவர்கள் தவறான குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், ஆதலால் கொஞ்சம் அப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒரு காலத்தில் பிரித்தறிய முடியும். ஆனால் இன்றைய காலம் என்பது தவறுகள் எல்லாம் மிக இலகுவாக மாறிய ஒரு காலகட்டம். தவறு செய்வதற்கு எந்த ஒரு தியாகமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் அல்ல, மனிதர்களினுடைய பார்வையில் நம்ம எல்லோரும் மிக அழகானவர்களாக இருக்கிறோம், மிக தெளிவாக பேசுகிறோம், மிக தெளிவாக உரையாடுகிறோம், ஒழுக்கத்தை பற்றி பண்பாடை பற்றி மணிக்கணக்காக நாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை என்பது சிதைந்த ஒரு சூழலை நாம் காணிக்கிறோம். இதனுடைய பாதிப்பை நாம் எங்கே உணர முடியும் என்று சொன்னால், எந்த ஒரு சமூகத்தினுடைய மூத்தவர்கள் அந்தரங்கத்தால் சீரழிந்து விடுவார்களோ அந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை என்பது ஒழுக்கக்கேடான ஒரு தலைமுறையாக மாறும். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார், ஃபாக்கத ஷையுல் யுதி, எது என்னிடத்தில் இல்லையோ அதை நான் பிறரிடத்திலே கொடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் தரப்பிலிருந்து நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகளுக்கு அல்லாஹ் ஒரு மதிப்பை எப்பொழுது கொடுப்பான் என்று சொன்னால், நாம் ஒழுக்கமானவர்களாய், நாம் அந்தரங்கத்தில் தூய்மையானவர்களாக இருந்தால் நம்முடைய பேச்சுக்கென்று, நம்முடைய நடத்தைகளுக்கென்று அல்லாஹ் ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான். எப்பொழுது நாம் அந்தரங்கத்தில் கெட்டு போய்விட்டோமோ, அந்தரங்கத்தில் நாம் சீரழிந்து விட்டோமோ, நம்முடைய பேச்சுகள் எவ்வளவு அழகாக இருந்தாலும், நம்முடைய நடத்தைகள் வெளிப்படையில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அடுத்த சமூகத்தை நம்மால் உருவாக்கவே முடியாது. இரண்டாவது, அமல்கள் யாவும் சடங்குகளாக மாறிவிடும். உள தூய்மையோடி நம்மில் எத்தனை சகோதரர்கள் தஹஜ்ஜத்தை விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மில் எத்தனை சகோதரர்கள் லுஹாவினுடைய தொழுகையை தொடர்ச்சியாக தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மில் எத்தனை சகோதரர்கள் மாதத்திற்கு 3 நாட்கள் நோன்பு நோற்பவர்களாக இருக்கிறோம். நம்மில் எத்தனை சகோதரர்கள் வியாழனும் திங்களும் நோன்பு நோற்பவர்களாக இருக்கிறோம். நம்மில் இன்றைய காலை பொழுதில் நான் உட்பட, நீங்கள் உட்பட அந்தரங்கம் சீர்கெட்டு போனால் அது எங்க பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். நம்மில் எத்தனை சகோதரர்கள் காலையில் ஓதக்கூடிய ஜிக்ருகள், மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்பாக ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல உரூபிஹா, குர்ஆனினுடைய வார்த்தை. சூரியன் உதிப்பதற்கு முன்பாய், சூரியன் மறைவதற்கு முன்பாய் அல்லாஹுவை நீ துதிப்பாயாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஓத வேண்டிய திக்ருகள், மாலையில் ஓத வேண்டிய திக்ருகள்,
அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய அவுராதுகள், திக்ருகள், பிரார்த்தனைகள் என்று அல்லாஹ்வின் தூதர் நம்மில் யார் தொடர்ச்சியாக இதை நம்மால் செய்து கொண்டிருக்க முடிகிறது? நம்மில் யார் தொடர்ச்சியாக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அப்ப இவைகளை எல்லாம் தொடர்ச்சியாக நம்மால் செய்ய முடியாமல் போவதற்கான ஒரு காரணம், எந்த ஒரு அமலும் நம்மிடத்தில் சடங்குகளாக இருக்கிறது. உளப்பூர்வமாய் தொடர்ச்சியாக நம்மை பக்குவப்படுத்தி நம்மை சீர்படுத்தக்கூடிய எந்த ஒன்றும் தொடர்ச்சியாக இல்லாமல் போவதற்கு காரணம் அந்தரங்கம் சீர்கெட்டு போய்விடுவது. வெளிப்படையில் நாம் தொழுகிறோம், வெளிப்படையில் நாம் நோன்பு நோக்குகிறோம், வெளிப்படையில் நாம் நறுமணம் தடவுகிறோம், சுகுந்தங்கள் தடவுகிறோம், வெளிப்படையில் மிக நல்லவர்களாக தோற்றம் அளிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஈமான், இந்த அமல்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு சூழலை நாம் காணுகிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி வருகிறது. அவுசானி பி கலீலி, என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 உபதேசங்களை செய்தார். அவர் செய்த நாளிலிருந்து இன்றைய தினம் வரை அந்த உபதேசத்தை நான் விட்டதில்லை. அதில் ஒன்று, வன்ஊத்திர கபலன் நௌம், தூங்குவதற்கு முன்பாய் வித்திரை நீ நிறைவேற்றிக் கொள்வாயாக. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நீ நோன்பு நோற்றுக் கொள்வாயாக. அதுபோன்று துஹாவினுடைய தொழுகையை நீ தொழுது கொள்வாயாக என்று என்னுடைய கலீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த நாளிலிருந்து இன்று வரை இந்த அமலை நான் விட்டதே இல்லை என்பதாக பதிவு செய்யப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அழகானது ஒரு நபிமொழி, உங்களில் யார் ஒவ்வொரு நாளும் ஃபர்து அல்லாத 12 ரக்காத்தன் 12 ரக்காத்துகளை தொழுவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த மாளிகையை அல்லாஹ் கட்டி எழுப்புகிறான் என்ற இந்த நபிமொழி. இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரினுடைய நாவிலிருந்து கேட்ட நாளிலிருந்து இந்த நபிமொழியை நான் விட்டதே இல்லை. இந்த நபிமொழியை ஒரு தாபி இடத்தில் அறிவிக்கப்படும். அந்த தாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அந்த ஹதீஸ் அப்படித்தான் வரும். அந்த தாபிக்கு சொல்வார்கள், இந்த நபிமொழியை எந்த நபித்தோழரிடத்திலிருந்து நான் கேட்டேனோ அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை இந்த நபிமொழியை நான் ஒரு நாளும் விட்டதில்லை. தபாத்தாவின் இமாம் புகாரி இடத்தில் வந்து சேர்வதற்கு 6 அறிவிப்பாளர்கள் இருப்பார்கள். 6 அறிவிப்பாளர்களும் சொல்வார்கள். அதுதான் இந்த ஹதீஸினுடைய ஆகப்பெரிய ஒரு உச்சம். 6 அறிவிப்பாளர்களையும் அறிவித்துவிட்டு அந்த 6 அறிவிப்பாளர்களும் அதிகப்படியான ஒரு வார்த்தை சொல்வார்கள், இந்த நபிமொழியை நாங்கள் கேட்ட நாளிலிருந்து ஒரு நாளும் இந்த நபிமொழியை நாங்கள் விட்டதில்லை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவரும் பதிவு செய்வார், இந்த நபிமொழியை கேட்ட நாளிலிருந்து நானும் ஒரு நாளும் இந்த நபிமொழியை என்ன செய்ததில்லை. ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு நபிமொழி, நம்மில் சிறு பிராயத்திலிருந்து தொடர்ச்சியாக கேட்டு வரக்கூடிய ஒரு நபிமொழி, நம்மில் ஒரு வாரமேனும் இந்த நபிமொழி தொடர்ச்சியாக நம்மால் பின்பற்ற முடிகிறதா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். அவர் அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு தோழர்கள் கனவு காண்பார்கள். அந்த கனவுகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் விளக்கம் கொடுப்பார்கள். அப்துல்லா இப்னு உமர் என்பவர் ஒரு சிறிய வாலிபர், 16 வயது வாலிபர். அவருக்கு ஒரு ஆசை, கனவு காண வேண்டும். அந்த கனவை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லி ஒரு விளக்கம் கேட்க வேண்டும் என்பதாக அதிகம் அவருக்கு ஒரு ஆசை. அவரினுடைய சகோதரி ஹப்சாவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்திருப்பார்கள். அப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு கனவு காண்பார். தன்னுடைய சகோதரி இடத்திலே சொல்லி, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நீ போய் கேள், இப்படி நான் கனவு கண்டேன், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்பதாக போய் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டு நீ எனக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் மச்சான் இந்த அப்துல்லா இப்னு உமரினுடைய சகோதரியை உமர் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்திருப்பார்கள். அப்ப அது மாதிரி சகோதரி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்னுடைய தம்பி இப்படி ஒரு கனவு கண்டார், அந்த கனவுக்கான விளக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், அப்துல்லாஹுவா கனவு கண்டான்? இந்த அப்துல்லா ரொம்ப நல்ல பையன் அப்துல்லா என்றாலும் இரவு தொழுதால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தை. ஒரு வாலிபர் அல்லவா, தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையில் கொஞ்சம் அவர்கள் தூக்கமாக இருந்தார். பெரிய அளவிற்கு தஹஜ்ஜத்தை தொடர்ச்சியாக தொழாதவராக அந்த தோழர் இருந்தார்கள்.
ஃபஜ்ரினுடைய தொழுகைக்கு வந்து விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரொம்ப நல்ல மனிதர், இரவு தொழுதால் மிக நன்றாக இருக்கும். இந்த நபிமொழியை அவர் அறிவித்த பொழுது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார். ஒரு 16 வயது வாலிபர், கிட்டத்தட்ட அவர்கள் மரணித்தது 80 வயது நெருக்கத்தில் மரணித்தார்கள். 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, முஆவியா, ஹசன் ரலியல்லாஹு, முஆவியா ரலியல்லாஹு, யஸீத், 2ஆம் முஆவியா என்பதாக நீண்ட பாரம்பரியம், மர்வான் வரை இவரினுடைய ஆட்சியாளர்களை சந்தித்தவர், நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு நபித்தோழர். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படும். 16 வயதில் அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு இந்த வார்த்தை சொன்னார்கள், அப்துல்லா ரொம்ப நல்லவர் தான், இரவு தொழுதால் இன்னும் நன்றாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்ட நாளில் இருந்து அப்துல்லா இப்னு உமரினுடைய அடிமை பதிவு செய்கிறார், ஒரு நாள் கூட என்னுடைய எஜமானர் இரவு தொழுகையை விட்டதே இல்லை. அவரினுடைய தகப்பன் குத்துப்பட்டு ஷஹாதத்தினுடைய கடைசி நொடியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கத்தாபினுடைய மகன் உமர் உயிருக்கு ஒரு புறம் போராடி கொண்டிருப்பார். அன்றைய இரவில் அவர் இரவு தொழுது கொண்டிருந்தார். இதுதான் யதார்த்தம். அப்ப ஒரு சிறிய நபிமொழிகளும் கூட ஒரு பெரும் தாக்கத்தை, ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அதற்கு இப்படி ரொம்ப ஹதீசுகளை சொல்லிக் கொண்டே செல்லலாம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉன் அலீம். காலையில் மாலையில் யாரேனும் ஒருவர் 3 முறை இதை ஓதினால் எந்த ஒன்றும் அவரை தீண்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள். நபிமொழியை அறிவித்த தோழர் சொல்வார், கேட்ட நாளில் இருந்து ஒரு பகலும் விட்டதில்லை, ஒரு இரவும் நான் விட்டதில்லை. சின்ன சின்ன நபிமொழிகளும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு சமூகத்தாரிடத்தில் ஏற்படுத்துகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அந்தரங்கங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன், எந்த ஒரு குடும்பத்தினுடைய அந்தரங்கங்கள் சிதைக்கப்பட்டு விடுமோ அப்பொழுது ஈமானினுடைய ஜோதி நம்மை விட்டு வெளியே சென்று விடும். எல்லாவற்றையும் கேட்போம், எல்லாவற்றையும் ரசிப்போம், எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுவோம், கண் கலங்குவோம். ஆனால் இது என்ன மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அது எந்த தாக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தாது. எதற்காக நபிமொழிகள், எதற்காக குர்ஆனினுடைய வசனங்கள் அழகு பெற ஓதுவதற்கோ அல்லது ரசிப்பதற்கோ அல்லது உணர்ச்சி பெண்க வரலாறுகளை கேட்டு கண் கலங்குவதற்கு அல்ல, மாறாக நம்மை பண்படுத்துவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு. ஏன் இன்றைக்கு நம்மில் ஒவ்வொருவரும், நாம் யாரையும் குற்றப்படுத்த போவதில்லை, நாம் நம்மை குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டுவோம். நம்மில் எத்தனை நபர்கள், எத்தனை நபிமொழிகளை கொண்டு மாற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். எந்த ஒரு குர்ஆனிய வார்த்தை என்னை மாற்றி இருக்கிறது, என் வாழ்வை மாற்றி இருக்கிறது. மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, உமரினுடைய காதில் விழுந்த ஒரு வார்த்தை, உமரே இந்த வேதத்தை அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நீ சிரமப்படுவதற்காக இறக்கவில்லை என்ற ஒரு வார்த்தை, ஒரு குர்ஆனிய வார்த்தை உமரை கொஞ்சம் நடுங்க வைத்தது, உமரினுடைய சிந்தனையை மாற்றியது, இந்த சமூகத்தினுடைய வீரராக உமரை மாற்றி காட்டியது. ஃபுதைல் இப்னு ஐயாப், வரலாறு நடிகனும் ஆகப்பெரிய ஒரு திருடன். எங்கேனும் மக்கள் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது ஈயாக்க, உங்களை நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம், ஃபுதைலிடத்திலே எச்சரிக்கை செய்கிறோம், அவன் ஒரு திருட்டு பேர்வழி, அவன் உங்களிடத்திலே உங்கள் பொருளை திருடி விடுவான். நாம் எங்கேனும் பயணப்படும் பொழுது வழிப்பறி கொள்ளையர்கள் ஒரு பகுதியில் இருந்தால் நாம் சொல்வோம் அல்லவா, அந்த ரோட்டை, அந்த தெருவை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், அங்கே சில வழிப்பறை கொள்ளையர்கள், சில ரவுடிகள் அங்கே இருக்கிறார்கள், இரவு நேரத்திலே அந்த தெருவோடி வராதீர்கள் என்பதாக. அதுபோன்று அன்றைய சமூகத்தில் ஃபுதைல், ஈயாக்க உங்களை நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம், அவன் ஒரு வழிப்பறி கொள்ளையன், ஒரு திருட்டு பேர்வழி, அவனுடைய பார்வையை நீங்கள் சிக்கி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு மனிதன் வீட்டிலே திருடுவதற்காக ஏறுகிறார். அந்த வீட்டினுடைய ஒரு முதியவர் சூரா ஹதீத், அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் லிதிக்ரில்லாஹ். ஓ ஃபுதைலே, அந்த ஃபுதைலுக்கு அப்படி கேட்கிறது. அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கேட்டான், மனித யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான், ஓ யூத கூட்டமே, அல்லாஹுவை நினைத்து பயப்படுவதற்கு இன்னுமா உங்களுக்கு நேரம் வரவில்லை? உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு, அல்லாஹுவினுடைய அச்சத்தால் நடுங்குவதற்கு இன்னுமா உங்களுக்கு நேரமும் காலமும் வரவில்லை? எத்தனை நாட்களுக்கு இறுகிய உள்ளத்தோடு, எத்தனை நாட்களுக்கு பாவத்தினுடைய மூட்டைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் லிதிக்ரில்லாஹ். ஓ
கூட்டமே, அல்லாஹுவை நினைத்து பயப்படுவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையா என்ற ஒரே ஒரு வார்த்தை. பொதுவாக அல்லாஹ் யூத சமூகத்தை பார்த்து கேட்டான். திருடுவதற்காக வீட்டினுடைய சுவற்றில், வீட்டினுடைய மதில் சுவரில் ஏறி கேறி இறங்கும் பொழுது ஃபுதைலினுடைய காதுகளில் ஒரு முதியவர் வீட்டிலே ஓதுகிறார், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் லிذிக்ரில்லாஹ். ஃபுதைலே, எத்தனை நாட்களுக்கு நீ திருடி கொண்டிருப்பாய்? எத்தனை நாட்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு திருட்டு பேர்வழியாக, வழிப்பறி கொள்ளையனாக வாழ்ந்து கொண்டிருப்பாய்? அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுவினுடைய அச்சத்தால் திருந்துவதற்கு இனியுமோ ஒரு காலம் வேண்டுமோ, இனியும் ஒரு நாள் வேண்டுமோ என்பதை போன்று சுவற்றிலிருந்து கீழே குதிக்கிறார். கால் உடைகிறது, கண்ணீரோடி மஸ்ஜிதுக்கு வருகிறார். அன்றைய தினம் ஒரு முடிவெடுக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை திருத்துவதற்காக இந்த நாளை தேர்வு செய்திருக்கிறார். இந்த வசனத்தை திருடக்கூடிய நேரத்தில் நம்முடைய காதுகளுக்குள்ளாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் நாம் மாற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். உடனடியாக ஃபுதைல் மாறுகிறார், மார்க்கத்தை கற்கிறார். இந்த பூமி பந்தில் இமாமுல் ஹரமைன் சொல்வார்கள், மக்காவிற்கும் மதீனாவிற்கும் தலைமை இமாமாக ஒரு காலம் வழிப்பறி கொள்ளையனாய் மக்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய திருட்டு பேர்வழியாக சுட்டி கொண்டிருந்தவரை அல்லாஹ் மாற்றினான். சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு இமாமாக அல்லாஹ் மாற்றி காட்டினான். ஒரே ஒரு வசனம், அலம் யஅனில் லஸீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வின் அச்சத்தால் உங்களது உள்ளங்கள் நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான் அல்லவா. இது போன்று நம்மில் எந்த வசனம் சகோதரர்களே, எவ்வளவு 30 வருடம் நம்மில் தொழுதவர்கள் உண்டு, 40 வருடம் நம்மில் நோன்பு நோற்றவர்கள் உண்டு, 30 வருட காலம் மஸ்ஜிதிலே சுஜூது செய்தவர்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாறி இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், அந்தரங்கங்கள் சீரழிக்கப்படும் பொழுது, நம்முடைய அந்தரங்கங்கள் கேடுகெட்டதாக மாறும் பொழுது எந்த ஒரு மாற்றமும், எந்த ஒரு குர்ஆனும், எந்த ஒரு சுன்னாவும், தில்க ஹுதூதுல்லாஹ், குர்ஆனினுடைய வார்த்தை, நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு எல்லையை வைத்திருக்கிறான். அந்தரங்கத்தில் நாம் அந்த எல்லையை கடக்கும் பொழுது வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அந்தரங்கத்தில் எல்லையை கடந்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கமும் கூட நமக்கு உதவி செய்ய முடியாத அளவிற்கு எந்த ஒரு குர்ஆனிய வசனமும், எந்த ஒரு நபிமொழியும் சடங்காய் சம்பிரதாயமாக மாறக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்திக்கிறோம். ஆதலால் நம்முடைய அந்தரங்கத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைதான் அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுவது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் தெரியும், இத்தகுல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மாவிலும், முதல் குத்துபாவிலும், இரண்டாவது குத்துபாவிலும் இமாமால் ஞாபகமூட்டப்படுவது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் சொல்வோம், அல்லாஹுவை நாங்கள் பயப்படுகிறோம், அல்லாஹுவை நாங்கள் அச்சப்படுகிறோம் என்பதாக. குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆடைகள் அழகாக இருப்பது அல்ல. மக்ரிபினுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு எல்லோரும் காணும் விதமாய் நம்ம எல்லோரும் தொழுதோம் அல்லவா, இதல்ல நாம் அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்பதனுடைய அடையாளம். தாடிகள் கருப்பாய், தாடிகள் வெண்மையாய், நீளமாய், அழகான தொப்பிகளும் அழகான நறுமணமும், இது போன்று மணிக்கணக்காக பேசக்கூடிய திறமையும் அல்ல அல்லாஹுவை பயப்படுவது. குர்ஆனிய வார்த்தை, இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீருன். யார் அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுவார்களோ, நம்முடைய தோற்றங்கள் அல்ல அல்லாஹுவை பயப்படுதல் என்பது. அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர் அவர் ஃபஜ்ர் தொழுது விடுவார், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர் அவர் இரவு தொழக்கூடியவர், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர் அவர் எப்பொழுதும் தாடி வைத்திருப்பார், அவர் அழகாக தக்வாவை பற்றி பேசுவார். இதல்ல அடையாளம். குர்ஆனிய வார்த்தை, இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி, அல்லாஹுவை பயப்படுபவர்கள் என்றால் யார் தெரியுமா? பில் கைபி, அந்தரங்கத்தில். நம்மை யாரும் காணாத ஒரு பாத்ரூமினுடைய வாழ்க்கை உண்டு, நம்மை யாரும் காணாத ஒரு பெட்ரூமினுடைய வாழ்க்கை உண்டு, நம்மை யாரும் காணாத நம்முடைய செல்போனினுடைய ஒரு ஹிஸ்டரியினுடைய தனிப்பட்ட ஒரு இன்டர்நெட்டினுடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி, அந்தரங்கத்தில் யார் அல்லாஹுவை பயப்படுவார்களோ லஹும் மக்ஃபிரா, அவர்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறான். வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு தான் மிகப்பெரிய கூலிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா முல்க்
தபாரக்கல்லதி என்ற அத்தியாயத்தினுடைய வசனம் 12வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். சூரா காஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய அத்தியாயம் சூரா காஃப் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை நம்மில் ஒவ்வொருவருக்குமான இலக்கு என்ன? நாம் சொர்க்கம் நுழைய வேண்டும். படைத்த இறைவனினுடைய உயர்ந்த அன்பளிப்பான அந்த சொர்க்கத்தில் நாம் இளைப்பாற வேண்டும். குர்ஆனிய வார்த்தை வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன், இறை அச்சமுடையவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறார். கைர பஈத், அந்த சொர்க்கம் தூரம் இல்லை. ஹாதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ் மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி. யார் அந்த இறை அச்சமுடையவர்கள்? அல்லாஹ் பேசுகிறான், அந்த ரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுவார்கள். வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன், இறை அச்சமுடையவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். மன், யார் அந்த இறை அச்சமுடையவர்கள்? ஹஷியர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனை அவர்கள் பயப்படுவார்கள். வெளிப்படையில் அல்ல, பில் கைபி, அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுவார்கள். தங்களினுடைய தனிமையில் அல்லாஹுவை பயப்படுவார்கள். யார் அல்லாஹுவை அந்தரங்கத்தில் பயப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இறையச்சம் உடையவர்கள். அந்த இறையச்சம் உடையவர்களுக்காக படைத்த அல்லாஹ் சொர்க்கங்களை அழகுபடுத்துகிறான். அவர்களுக்காக சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்துகிறான். அவர்களினுடைய உள்ளம் மட்டும்தான் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும். அந்த ரங்கத்தில் யார் அல்லாஹுவை பயப்படுவார்களோ அவர்களினுடைய உள்ளங்கள் குரோதங்கள் இல்லாமல், போராமை இல்லாமல், கள்ளங்கள் இல்லாமல், கபடங்கள் இல்லாமல் தூய்மையான உள்ளங்களாக அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுபவர்களினுடைய உள்ளங்களை அல்லாஹ் உருவாக்குகிறான். உதுகுலூஹா பிஸ்ஸலாமின், அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறுவான், ஆரோக்கியம் அடைந்தவர்களாய், நிம்மதி அடைந்தவர்களாக நிரந்தரமாக இந்த சொர்க்கத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்பதாக அல்லாஹுவால் வாழ்த்து கூறப்படக்கூடிய மக்கள் அந்த மக்கள் என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். மேலும் இந்த பூமியில் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், அசிங்கங்கள், ஆபாசங்கள், நாம் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் பாவங்களை தூண்டுவார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள் பாவங்களின் பக்கம் நம்மை இழுப்பார்கள். குர்ஆனிய வார்த்தை, யாரை அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பான்? இன்னல்லதீன இத்தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபு மினஷ் ஷைத்தான் ததக்கரு ஃபஇதா ஹும் முப்ஸிரூன். யார் அந்தரங்கத்தில் அல்லாஹ்வை எப்பொழுதும் பயப்படுவார்களோ அவர்களுக்கு பாவம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் கிட்டினாலும் ததக்கரு, அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவான். ஃபஇதா ஹும் முப்ஸிரூன், உடனே அவர்கள் கண் விழித்துக் கொள்வார்கள். படைத்த ஒருவன் உண்டல்லவா என்று உடனே அந்த பாவத்தை விட்டவர்கள் மீளுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிய வார்த்தை, அவரும் அந்த பெண் அவரை அழைக்கிறார். அந்த யூசுஃபும் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணோடு இணங்குவதற்கு துணியும் நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யூசுஃபிற்கு உணர்த்துகிறான், யூசுஃபே நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல என்று அல்லாஹ் உணர்த்தியவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிந்தனையை விட்டு வெளியே வந்தார்கள். ஐதான் அல்லாஹ் பதிவு செய்கிறான், தொடர்ச்சியாக அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டினாலும், பாவம் செய்யக்கூடிய சூழல் அவர்களுக்கு அமைந்தாலும் ததக்கரு, அல்லாஹ் அந்த பாவத்தின் பக்கம் அவர்களை கொண்டு செல்ல மாட்டார். உடனே அல்லாஹ் அவர்களை ஒரு உழுக்குவான். அவர்கள் கண் விழித்துக் கொள்வார்கள். படைத்தவனுக்கு நாம் துரோகம் இழைக்கப் போகிறோமோ, படைத்தவனின் கட்டளையை நாம் மீறப் போகிறோமோ, படைத்தவனுக்கு நாம் இந்த இடத்திலே துரோகம் இழைத்து விட்டால் நாளைக்கு நமது நிலைமை என்னவாகும் என்பதாக யோசித்து அந்த பாவத்தை விட்டு அவர்கள் மீளுவார்கள் என்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், லவ் அலிமன்ன அக்வாமம் மின் உம்மத்தி, அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார், நாளைக்கு மறுமையில் எனக்கு தெரிந்த எனது சமூகம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக வருவார்கள். யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலின் திஹாமா. இன்னைக்கு நாம் பேச்சு வழக்கில் கூறுவோம் அல்லவா, இமயமலை அளவிற்கு பெரிய ஆளு, பெருசா பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அன்றைய அரேபியர்களுக்கு பெரிய மலையாக தோன்றியது திஹாமா மலை என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின், நாளைக்கு ஒரு சமூகம், எனது சமூகம், உம்மத்தி என் சமூகம் நாளைக்கு திஹாமா மலை அளவிற்கு நன்மைகளை சுமந்தவர்களாக வருவார்கள்.
ஃபயஜஅலுல்லாஹு அஸ்ஸ வஜல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹபாஅம் மன்சூரா அந்த நன்மைகளில் எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த நன்மைகளில் எதையும் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். பரத்தப்பட்ட சாம்பலாக அந்த நன்மைகளை அல்லாஹ் பரத்தி விடுவான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் கேட்கிறார்கள், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அவர்களை பற்றியதான குணாதிசயங்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். திஹாமா மலை அளவிற்கு நன்மைகளை சுமந்து வருகிறார்கள். பெரும் நன்மைக்கு சொந்தக்காரன், மக்கள் எல்லாம் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மலை அளவிற்கு நன்மைகளோடு வரக்கூடியவன். ஹபா மன்சூரா. ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளில் எதையும் ஏறெடுத்து பார்க்காமல் அல்லாஹ் பரத்தி விடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதரே, சிஃப்ஹும் லனா, அவர்களினுடைய குணாதிசயங்களை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர்கள், மின் ஜில்திக்கும், உங்கள் தோளில் இருந்து உருவானவர்கள், வயஹுதூன மினல் லைல் கமா தஅஹுதூன், இரவு நேரத்தில் தொழுகைக்காக நீங்கள் நின்று வணங்குவதை போன்று அவர்களும் இரவு நேரத்தில் நின்று வணங்கியவர்கள். வலாக்கின்னஹும் என்றாலும் அக்வாமுன், அவர்கள் ஒரு சமூகம், இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ் இன்தஹகூஹா, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய பல காரியங்களை தனிமையில் மிக இலகுவாக செய்வார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கிறார். அந்நிய பெண்களை பார்ப்பது வெளிப்படையில் மட்டுமல்ல, மதுபானம் அருந்துவது வெளிப்படையில் மட்டுமல்ல, ஆபாசங்களை பார்ப்பது வெளிப்படையில் மட்டுமல்ல. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்மில் யாரும் நம்முடைய செல்போனினுடைய எந்த ஒரு படத்தையும் பார்க்க மாட்டோம். நம்மில் யாரும் எந்த ஒரு பாட்டையும் கேட்க மாட்டோம். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய யாரும் நம்முடைய இந்த இடத்தில் எந்த ஒரு காமெடியையும் நாம் பார்க்க மாட்டோம். ஒன்றே ஒன்றுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் தவறாக நினைக்கக்கூடிய, மஸ்ஜிதில் படம் பார்க்கிறார், தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், நம்மில் யாரும் இந்த இடத்தில் தம் அடிக்க மாட்டோம், மது அருந்த மாட்டோம். பள்ளியினுடைய திண்ணையில் நின்று கொண்டு யாரும் தம்மை பத்த போவதில்லை. ஒன்றே ஒன்றுதான், சக மனிதனின் மீது கொண்ட அந்த நேசம், அவன் மீது கொண்ட மதிப்பு கலந்த ஒரு பாசம். இவன் நம்மை தவறாக நினைத்து விட்டார், இவன் நம்மை தவறாக நினைப்பார் அல்லவா. மஸ்ஜிதினுடைய தலைவர், மஸ்ஜிதினுடைய இமாம், நம்மோடி சஃபிலே மக்ரிபு தொழுத ஒரு சகோதரன், நாம் தம்மை பத்தும் பொழுது ஒரு கால் வந்தாலும் கூட நாம் கைகளை இறக்கிக் கொள்வோம். ஒரு கால் நம்முடைய போனில் நாம் படங்களை டவுன்லோட் செய்து வைத்திருந்தாலும் கூட மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது நாங்கள் ஆஃப் செய்து கொள்வோம். காரணம், தப்பித்தவறி வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. அரபில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, மலத்தை சுமக்கும் மனிதனை காட்டிலும் படைத்த அல்லாஹ் உனது வாழ்க்கையில் மட்டகரமாக மாற வேண்டாம். மலத்தை சுமக்கும் மனிதனை காட்டிலும் படைத்த இறைவன் உனது பார்வையில் மட்டமானவனாக மாற வேண்டாம். சமகாலத்தில் நாங்கள் பாவம், இந்த இடத்தில் நாங்கள் பாவம் செய்யவில்லை. ஒரே ஒரு பயம், பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் நம்மை ஏதாவது தவறாக நினைத்து விட்டால். டூ வீலரில் நல்ல விரைவாக செல்வோம், அங்கே சிக்னல் போட்டிருப்பாங்க, முந்தி போகலாம் என்று எத்தனிக்கும் பொழுது சிசிடிவி கேமராவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முந்தி போக மாட்டோம். ஒரே ஒரு பயம், நம்மளை யாரோ ஒரு மனிதர் கண்காணிக்கிறார் என்ற ஒரு அச்சம். அல்லது அந்த மனிதர் மீது கொண்ட, அவர் நம்மளை தப்பா நினைக்கக்கூடும், காவல்துறை அதிகாரிகிட்ட உட்கார்ந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு, ஃபைன் அடிப்பார். நாம் என்ன நினைக்கிறோம், வெளிப்படையில் நாங்கள் சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த குணாதிசயம், வெளிப்படையில் நாங்கள் சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மதிப்புகள், அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் தாலிக் வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு ثم ينبئهم بما عملوا يوم القيامة إن الله بكل شيء عليم. சூரா முஜாதலா 58வது அத்தியாயம் 7வது வசனம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர அன்னல்லாஹ், ஓ மனிதனே உனக்கு தெரியாதா, யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் காணுகிறான் என்று உனக்கு தெரியாதா, பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் காணுகிறான் என்று உனக்கு தெரியாதா, மா யகுனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், நீங்கள் மூவர் இருந்தால் இல்லாஹு ராபிஉஹும், நான்காவதாக அல்லாஹ் அங்கு உண்டு என்று உனக்கு தெரியாதா, வலா ஹம்ஸத்தின் இல்லாஹு சாதிஸுஹும், நீங்கள் 5 நபர்கள் இருந்தால் ஆறாவதாக அல்லாஹ் அந்த இடத்தில் இருக்கிறான் என்று உனக்கு தெரியாதா, வலா அத்னா மின் தாலிக் வலா அக்ஸர்,
எண்ணிக்கைகள் எவ்வளவு கூடட்டும், எண்ணிக்கைகள் எவ்வளவு குறையட்டும், ஐனமா காணும், நீ எங்கும் இருந்து கொள், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு உனக்கு இல்லையா? சும்மை யுனப்பிஉஹும் பிமா அமிலு, நீ செய்தக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அரபியில் நப்ப என்று சொன்னால் இஷாவினுடைய தொழுகை, இஷாவினுடைய பாங்கு 7:14, இஷாவினுடைய தொழுகை, மக்ரிபினுடைய தொழுகை 5:59 என்று எழுதி போடப்பட்டிருக்கிறது அல்லவா? எழுதி போட்டு நமக்கு உணர்த்துகிறார்கள் அல்லவா? இதற்கு பேர் அரபியில நப்ப என்று சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் எழுதி கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் சும்மை யுனப்பிஉஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு எழுதி போட்டு பாடம் நடத்துவான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அன்பு உறவுகளே, அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், மிக மிக முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கத்தை, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை அச்சம் என்று சொன்னால் என்ன, அந்தரங்கத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். எந்த விலை கொடுத்தேனும் அந்தரங்கம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். படைத்தவன் என்னை காணுகிறான் என்ற உணர்வோடு நம்முடைய பாத்ரூமும், நம்முடைய பெட்ரூமும், நம்முடைய செல்போனும், நம்முடைய தனிமையும், நம்முடைய எல்லா நேரங்களிலும் படைத்த ஒருவன் என்னை காணுகிறான், அவன் என்னை என்ன நினைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு நபிமொழி ஸஹீஹுல் புகாரில வருகிறது, யா உம்மத்த முஹம்மத், முஹம்மதின் சமூகமே, இன்ன மின் அஹதின் அக்யரு மின் அல்லாஹ், அல்லாஹ் மிக கடுமையாக ரோஷப்படுகிறான், ஐயஸ்னி அப்துஹு அவ் தஸ்னா அமதஹு, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் விபச்சாரத்திற்காக ஆடைகளை கலட்டும் பொழுது, விபச்சாரத்திற்கு துணியும் பொழுது அல்லாஹ் ரோஷப்படுகிறார். என்ன காரணம்? வெளிப்படையில் அவர்கள் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள், அந்தரங்கத்தில் நம்மை யாரும் காணவில்லை. இந்த பெண்ணோடு நான் விபச்சாரம் செய்தால் என்னை யாரும் கண்டிக்கவும் முடியாது, யாரும் என்னை காணவில்லை என்ற அந்த அல்லாஹுவின் மீதான மதிப்பு குறையும் பொழுது விபச்சாரம் செய்யும் மற்ற எந்த நபிமொழிக்கும், மற்ற எந்த பாவத்திற்கும் அல்லாஹுவின் தூதர் இந்த வார்த்தை சொன்னதில்லை. அல்லாஹ் ரோஷப்படுகிறான். ஏன், யார் மீது அல்லாஹ் ரோஷப்படுகிறான்? ஷிர்க் வைப்பது பெரும் பாவம், ஆனால் அல்லாஹ் அந்த பாவத்தை சொல்லவில்லை. வட்டி வாங்குவது ஆகப்பெரிய பாவம், ஆனால் அல்லாஹ் அந்த இடத்தில் சொல்லவில்லை. ஒரு அடியான் தன்னுடைய ஆடையை கலட்டும் பொழுது, விபச்சாரம் செய்ய துணியும் பொழுது, காரணம் அந்த இடத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிறோம். படைத்த ஒருவன் காணுகிறான் என்ற அந்த உணர்வு வந்ததற்கு பிறகு நாம் யார் நம்மை தண்டிக்க முடியும்? பிற மனிதர்கள் யாரும் நம்மை காணவில்லை என்ற அந்த திமிரில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ விபச்சாரம் செய்யும் பொழுது அக்யரு மின் அல்லாஹ், அல்லாஹ் ரோஷப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பான உறவுகளே, நாளைக்கு மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாடுகளை பாதுகாப்பதற்காக ராணுவ வீரர்களை ரசூல் வைத்திருந்தார். சமகாலம், அசிங்கம், ஆபாசம் என்பது மிக இலகுவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். மகன் தாய்க்கு துரோகம் செய்வது, தந்தை மகன்களுக்கு துரோகம் செய்வது, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வது, இதெல்லாம் மலிந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு காலம் இருந்தது, அசிங்கமானவர்கள், கெட்ட குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவர்களிடத்தில் கூட இது போன்ற ஒரு துரோக செயலை நம்மால் காண முடியாது. ஆனால் இன்றைக்கு எங்கு நோக்கினாலும் சாதாரணமாக இந்த பையன் அந்த பெண்ணோடி தொடர்பில், இந்த பெண் அந்த பையனோடி தொடர்பில், திருமணமானதற்கு பிறகு இந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கும் உறவுகளுக்கு மத்தியிலும் கூட கேட்பதற்கு சகிக்காத ஒன்றே ஒன்றுதான், தனிமையில் இறையச்சங்கள், ஆனால் தொழக்கூடிய ஒரு சகோதரர், தொழுகை நடத்தக்கூடிய சகோதரர், அல்லது நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சகோதரி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொழுகையையும் நோன்பையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சகோதரி. எத்தனை இடங்களில் நாங்கள் கேட்டிருக்கிறோம், மார்க்கம் படித்த ஆண்கள், மார்க்கம் படித்த பெண்கள், மார்க்கம் பேசக்கூடியவர்கள், மார்க்க அமல்களில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள், சாதாரணமாக என்ன செய்கிறோம்? இது போன்ற தவறுகள் ஒன்றே ஒன்றுதான், அந்தரங்கங்கள் தூய்மை இல்லாமல் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவத்திற்கான தண்டனையை பற்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில்
நாடுகளை பாதுகாப்பதற்காக இராணுவ வீரர்களை ரசூல் வைத்திருந்தார்கள். அவர்களினுடைய வேலை நாட்டு எல்லையிலே போய் பாதுகாப்பது. இன்னைக்கும் நம்முடைய இராணுவ வீரர்கள் அவர்கள் எல்லாம் சென்றால் 6 மாத காலம் 1 வருட காலமாகும் வீட்டை திரும்புவதற்கு. போய் எல்லைகளிலே என்ன செய்வாங்க, நாட்டு எல்லைகளை எதிரிகள் துரோகிகளிடத்திலிருந்து யுத்தங்களினுடைய எக்காலங்கள் ஊதப்படாமல் இருப்பதற்காக தங்கள் வாழ்வுகளை அந்த எல்லையிலேயே அர்ப்பணித்து நாட்டு எல்லைகளை பாதுகாப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அப்படி எல்லையை பாதுகாப்பதற்காக அந்த இராணுவ வீரர்களை அனுப்பும் பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய நெருங்கிய உறவுகளிடத்திலேயோ நண்பர்களிடத்திலேயோ பொறுப்பாக ஒப்படைத்து விட்டு செல்வார். என் மனைவி என் பிள்ளைய பார்த்துக்கிடுங்க, நம்ம தான் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தால் நம்ம நண்பரிடத்தில் என்ன செய்வார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உதவியாக இருங்கள். காயல்பட்டினம் ஊரில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம குழந்தை குர்ஆனை மனனம் செய்யும். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முசல்மான்கள், முஸ்லீம்கள், ஓரளவிற்கு ஒழுக்கமுடையவர்கள். நாம் வெளிநாட்டிற்கு சென்றாலும் கூட நம்முடைய மனைவி மக்களை அவர்கள் ஓரளவிற்கு பாதுகாத்து கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. இப்போ மேலப்பாளையம் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் போய் நம்ம குடியமர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்முடைய மனைவிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. நம்முடைய மஸ்ஜிதிற்கு ஒரு பெண்ணை தொழுகைக்காக ஒரு கணவர் அனுப்புகிறார் என்றால், அல்லது நம்முடைய மகளை ஒரு மதரசாவிற்காக அனுப்புகிறார் என்றால், அல்லது நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு, ஒரு டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம முஸ்லீம் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம், அல்லது முஸ்லீம் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அல்லது முஸ்லீம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டியூஷன் சென்டர் ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. நம்முடைய பக்கத்து வீட்டிலே ஒரு மனிதர் வாடுகிறார் என்று சொன்னால் நமக்கு முஸ்லீம்களாக நாமும் முஸ்லீமாக இருக்கிறோம், அவரும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார். அப்படியானால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, நாம் இல்லாட்டாலும் ஒரு அவசரத்திற்கு நம்முடைய சகோதரர் உதவியாக, உறுதுணையாக, நிழலாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாராக இருக்கட்டும், மகன் துரோகியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் உள்ள துரோகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் பிற நண்பனுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம தஹ்ஹிர் உம்மத்தன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை, நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த போராளி, அந்த இராணுவ வீரர் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடத்திலேயோ உறவுகளிடத்திலேயோ பொறுப்பாக, கஃபீலாக விட்டு செல்கிறார். நான் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும், என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹுர்மத்து நிசாஇல் முஜாஹிதீன அலல் காயிதீன் கஹுர்மத்தி உம்மஹாத்திஹிம். அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த பெண்களிடத்தில், சரி நான் போயிட்டு வரேன், வருவதற்கு சில நாட்கள் ஆகும், என் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த குடும்ப பெண்களிடத்திலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தப்பும் தவறுமாக நடப்பார்களே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பெத்தெடுத்த தாயிடத்திலும் கூட துணிவதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கஹுர்மதி உம்மஹாத்திஹிம், உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பெண்களிடத்தில் ஒரு சகோதரனாய், ஒரு நண்பனாய், ஒரு குடும்பத்தின் சூழலாய் நண்பனை நாம் நமது வீட்டிற்கு அழைத்து வருகிறோம் என்று சொன்னால், நம்முடைய மனைவியை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அல்லது வெளிநாட்டிலே நாம் வேலை செய்யும் பொழுது என்னுடைய மனைவியிடத்திலே, எனது குடும்பத்தாரிடத்திலே இந்த பொருளை கொடுத்து விடு என்பதாக நம்பி நாம் ஒரு பொருளை கொடுத்து அனுப்புகிறோம் என்று சொன்னால், இவன் சகோதரனாய், தகப்பனாய், நம்முடைய குடும்பத்திற்கு அரணாய் இருப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் அவனை அனுப்பி வைத்திருக்கிறோம். பக்கத்து வீட்டிலே நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை, நமது பக்கத்து வீட்டிலே இந்த சகோதரர் இருக்கிறார், நமது குடும்பத்திற்கு நிழலாய் இருப்பாய் என்ற ஒரு நம்பிக்கை. நாம் நம்பி வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனைவியிடத்திலே நமது மனைவியை ஒரு சகோதரியாய், ஒரு தாயாய் பார்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. நம்மோடு படிக்கக்கூடிய ஒரு சகோதரி பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ வருகிறார் என்று சொன்னால் அந்த தாயும் தகப்பனும் ஒரு நம்பி அனுப்புகிறார்கள், நம் குழந்தை படிக்கக்கூடிய இடத்திலே அங்கிருக்கக்கூடிய ஆண்களும் மாணவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒருவன் துரோகம் இழைத்தான், நம்பி ஒப்படைக்கப்பட்டவர்களிடத்திலேயே இவன் எல்லை மீறுவான் என்று சொன்னால்,
வேலியே பயிரை மேயும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில அந்த மனிதனை, துரோகம் செய்த மனிதனையும் அல்லாஹ் எழுப்புவான், பாதிக்கப்பட்ட மனிதனை அல்லாஹ் தனது பக்கத்தில் நிப்பாட்டிக் கொள்வான். அந்த துரோகம் இழைத்தான் அல்லவா, அவனினுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அப்படி பரத்தி விடுவான். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சரி ஏதோ வயசு கோளாறுல ஏறி குதிச்சிட்டோம், ரமதான்ல தௌபா செஞ்சா போதும், ஏதோ ஒரு அவசரத்தில் வெளிநாட்டில் திருடிட்டோம், சரி அல்லாஹ்ட்ட கேட்டா போதும், அல்லாஹ் ரவுஃபா இருக்கிறான், அல்லாஹ் ரஹீமா இருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான், சரி ஏதோ உணர்ச்சி பெருக்கல பக்கத்து வீட்டு பெண்ணிட்ட கொஞ்சம் தவறா நடந்துட்டோம், நம்ம நண்பன் மனைவியிடத்துல நம்முடைய குடும்பத்துல தவறா நடந்துட்டோம், அல்லாஹ் கஃபூர். இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துரோகத்திற்கான தண்டனை நாளைக்கு மறுமையில அந்த பாதிப்பை ஏற்படுத்திய அந்த அநியாயக்காரன், அந்த துரோகி, அவன் செய்த எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அப்படி பரத்தி விடுவானாம். பரத்தி விட்டு பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்வானாம், ஹுத் மின் ஹஸனாத்தி, இந்த நன்மைகள்ல உனக்கு எவ்வளவு வேண்டுமோ நீ எடுத்துக்கொள். அப்ப அந்த மனிதன் நிற்கிறான். மீண்டும் அல்லாஹ் சொல்வான், ஹும் மின் ஹஸனாத்தி, உனக்கு இவன் தான் துரோகம் செஞ்சான், இவனை நம்பிதான நீ ஊருக்கு போன, இவனை நம்பிதான நீ பக்கத்து வீட்டில் உட்கார்ந்த, இவனை நம்பிதான நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன, இவனை நம்பிதான உன் மனைவி மக்களை நம்பிக்கையோடு விட்டு விட்டு சென்றாய், இந்த பாவிதானே உனக்கு துரோகம் செய்தான், இதோ இந்த நாள் இவனை பழிதீர்க்கக்கூடிய நாள், எவ்வளவு நன்மை வேண்டுமோ எடுத்துக்கொள். அவன் நன்மைகள் அப்படி மலை அளவிற்கு செய்து கொண்டு வந்திருப்பான். ரசூல் சொல்கிறார், அப்படியே அந்த நன்மைகளை எல்லாம் பரத்தி போட்டிருக்கும் பொழுது அவன் நன்மைகளை எடுக்க ஆரம்பிப்பான். அல்லாஹுவின் தூதர் கவலையோடு கேட்டார்கள், ஃபமா பன்னுக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு நன்மையை கூட அவனு விட மாட்டான். அதுதான் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தால், துரோகியை பழிவாங்கக்கூடிய நாள், அஹ்கமுல் ஹாக்கிமி, நீதிபதி நமக்கு, உயர்ந்த நீதிபதி நமக்கு சார்பாக நிற்கக்கூடிய ஒரு நாள், மாலிக்குல் முல்க் அரசன் நமக்கு சார்பாக வாதாடக்கூடிய ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் பொழுது எந்த துரோகியை நாம் விடுவோம்? அதைத்தான் ரசூல் சொன்னார்கள், ஒரு நன்மையை கூட அவன் விட மாட்டான், எல்லா நன்மையும் சுருட்டி எடுத்துக் கொள்வான். அந்த துரோகி அவன் கண்களுக்கு முன்பாக நரகத்திற்குள்ளாக தள்ளப்படுவான். பாதலால் அன்பானவர்களே, இது போன்ற அசிங்கங்கள் இன்றைக்கு நமது ஊரில் நாம் அதிகம் கேள்விப்படுகிறோமா இல்லையா? இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அல்லாஹுவினுடைய அச்சம் அந்தரங்கத்தில் தீர்ந்து போய்விட்டது. வெளிப்படையில் நல்லவர்களாக நாம் தோற்றமளித்தாலும் அந்தரங்கத்தில் நாம் தோல்வியை சந்திப்பதினால்தான் இது போன்ற அசிங்கங்களை, ஆபாசங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆதலால் இது போன்ற அசிங்கங்களில் இருந்து நம்மை நாம் சுத்தப்படுத்த வேண்டுமே ஆனால் சிறு பிராயத்திலேயே அந்தரங்கத்தில் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் நம்மை காணுகிறான் என்ற அந்த உணர்வு அந்தரங்கத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். யார் நம்மை கண்டாலும் காணாவிட்டாலும் படைத்த ஒருவன் நம்மை காணுகிறான் என்ற சிந்தனை. இறுதியாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமே ஆனால் நாம் தொழுதிருக்கிறோம், நாம் நோன்பு நோட்டிருக்கிறோம், ரமதானை எதிர்பார்க்கிறோம், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், எவ்வளவோ அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமையானால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய அந்த இரையச்சம் உடையவர்களினுடைய அமல்களை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கபூல் செய்கிறான். நாம் எவ்வளவு வணங்கினாலும் அந்தரங்கத்தில் நாம் அசிங்கமாக இருந்தால் நம்முடைய அமல்களும் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நேரத்தினுடைய சுருக்கம், மிக விரைவாக நாம் இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தரக்கூடிய நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் நோக்கக்கூடிய நோன்பு உட்பட எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு நிபந்தனை, நம்முடைய அந்தரங்கங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன்,
இறை அச்சமுடையவர்களிடத்திலிருந்து மட்டும்தான் அல்லாஹ் அமல்களை கபூல் செய்கிறான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். மேலும் யார் அந்தரங்கத்தில் தூய்மையானவர்களாக இருப்பார்களோ அவர்களினுடைய எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவதாக அல்லாஹ் வாக்கு தருகிறார். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அந்தரங்கத்தில் தூய்மையாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களினுடைய கஷ்டங்களை நாம் நீக்குகிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். யஜ்அல் லஹு மஹ்ரஜா. அவர்களை கஷ்டங்களில் இருந்து நாம் வெளியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். சஹீஹுல் புகாரியில நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நபிமொழி, அந்தரங்கம் தூய்மையாக இருக்கும் பொழுது, நாம் சிரமங்களில் மாட்டி நிற்கும் பொழுது, அல்லாஹ் என்று நாம் அழைக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு பதில் கொடுக்கிறார். முந்தைய காலகட்டத்தில் 3 நபர்கள் நடந்து செல்கிறார்கள். புயல் மலை ஒரு இடத்திலே தஞ்சமடைகிறார்கள். ஒரு குகையிலே போய் தஞ்சமடையும் பொழுது ஒரு கட்டத்தில் நிலச்சரிவின் காரணமாக அந்த குகையை ஒரு பாறை வந்து மூடிக்கொள்கிறது. மூவரும் தள்ளுகிறார்கள். ஆனால் மூவராலும் தள்ள முடியவில்லை. மூவரும் ஒரு முடிவெடுக்கிறார்கள், படைத்தவனிடத்தில் இப்பொழுது நாம் இறங்குவோம், அல்லாஹ் என்று நாம் சப்தமிடுவோம், நாம் அவனுக்காக செய்த ஏதேனும் ஒரு நற்கர்மத்தை சொல்லி அவனிடத்தில் நாம் அவனது உதவியை எதிர்பார்ப்போம். அதில் ஒரு மனிதன் இப்படி பிரார்த்தனை செய்தான், அல்லாஹுவே, நான் ஒரு பெண்ணை அதிகம் நேசித்தேன். சஹீஹுல் புகாரியில் வருகிறது, அளவுக்கு அதிகமாக நேசித்தேன். அவளோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய வாழ்நாள் கனவாக இருந்தது. ஆனால் அவள் மறுத்து கொண்டே இருந்தால், ஒரு நாள் அவளினுடைய குடும்ப கஷ்டமும் சிரமமும் எனது வீட்டை வந்து தட்டினால், அப்பொழுது கண்ணீரோடு நின்றால், அவளிடத்திலே முறையிட்டால் தனது குடும்ப கஷ்டத்தை. இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக நினைத்து நான் அவளிடத்திலே சொன்னேன், உனது கஷ்டங்களை நான் போக்குகிறேன், எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு இரவு உன்னோடி நான் தங்க வேண்டும், ஒரு இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். உடனே அந்த பெண்மணி கஷ்டத்தினால் சிரமத்தின் காரணத்தினால் அவள் தலை அசைத்தாள். அன்றைய இரவு நான் அவளுக்கு காசு கொடுத்தினேன். அன்றைய இரவு அவள் வந்தாள். வந்து நான் அவளோடு தவறாக நடந்து கொள்ளக்கூடிய துணிந்து விட்டேன். நாங்கள் இருவரும் ஆடைகள் கலட்டி இணையக்கூடிய அந்த கடைசி நேரம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உச்சமடையக்கூடிய அந்த கடைசி நேரம், அந்த பெண்மணி கண்ணீரோடு ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள். யாரும் உன்னை காணவில்லை தான், எனக்கு வறுமையினுடைய கோர பிடி, இதுதான் சந்தர்ப்பம் என்று நீ என்னோடு இணைகிறாய், அல்லாஹ் உன்னை காணுகிறான், அல்லாஹுவை பயந்து கொள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த இடத்திலேயே நான் அவளை விட்டு விலகினேன். அவள் முகத்தை கூட நான் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அவளோடு நான் எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவளிடத்தில் கொடுத்த அந்த காசை நான் திரும்பி வாங்கவில்லை. அல்லாஹுவே, அந்த நொடியில் நான் தவறு செய்திருக்க கூடும். ஒன்றே ஒன்றுதான், உன்னை பயந்து கொள் என்று ஒரு வார்த்தை சொன்னாள் அல்லவா, இது உன்னை நான் அன்றைக்கு பயந்தது உண்மையாக இருந்தால், சந்தர்ப்பம் கிட்டிய பொழுதும் அவளால் வார்த்தையை மட்டும்தான் இட முடியும். நான் நினைத்தால் அவளை நான் அனுபவித்திருக்க முடியும். ஆனாலும் உன் மீது கொண்ட அச்சத்தான் நான் விலகினேன் அல்லவா. அல்லாஹுவே, என் கஷ்டங்களை நீ நீக்குவாயாக. சொல்லி முடித்தார். பாறை திறந்தது, வெளியே வந்தார்கள். அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுபவர்களினுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான். வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, கண் அசைத்தான் நம்மோடி ஓடி வந்து விடுவாள். நாம் கண் காட்டினால் போதும், நம் பக்கம் அவள் சாய்ந்து விடுவாள். கொஞ்சம் ஒரு முறை திரும்பி பார்த்தால் போதும், அவரும் நமக்காக ஏங்கி நிற்கிறாள். சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஸஹீஹுல் புகாரி, யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்ல. நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தனது அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான். அதிலே ஒரு மனிதன் யார்? ராத்த மன்சபின், ஒரு உயர்ந்த கோத்திர பெண்மணி, ஒரு ஜமால், நல்ல அழகான பெண்மணி. அவளோடு தவறு செய்தால் சமுதாயம் குற்றமாக பார்க்காது. அவளோடு தவறு செய்தால் சமூகத்தில் நாம் மாட்ட மாட்டோம். உயர்ந்த கோத்திரத்து பெண்மணி, பெரிய குடும்பத்திலே உள்ள பெண்மணி. இதுதான் சந்தர்ப்பம். ஏறி குதித்தாலும் கூட அவளை அனுபவித்து விட்டு நாம் தப்பித்து விடலாம். பெரிய கோத்திரம், அதனால் வெளியே தெரியாது. ஒரு ஜமால், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு சுந்தரம், அழகான ஒரு பெண்மணி. கைகளை பிடித்து இருக்கும் பொழுது, நீ அஹாஃபுல்லாஹ், நீ உயர்ந்த அழகாக இருக்கட்டும், இதுதான் சந்தர்ப்பமாக இருக்கட்டும், அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன், படைத்தவனுக்கு முன்பாய் நான் நிற்க வேண்டும்,
என்று யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு யுதில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹுவின் நிழலை, யுதில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ் தனது நிழலை அவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதலால் நமது அந்தரங்கங்களில் தூய்மையாக இருப்போம். சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்க வேண்டாம். சந்தர்ப்பமே அமைந்தாலும் கூட அந்த இடத்தில் நாம் ரப்பை நேசிக்கிறோம், அல்லாஹுவை நாம் விரும்புகிறோம், அல்லாஹுவை நாம் பயப்படுகிறோம் என்ற அச்ச உணர்வோடு அந்த பாவங்களிலிருந்து, இது விபச்சாரத்திற்கு மட்டுமல்ல, பொருளாதாரமாக இருக்கட்டும், ஏனைய விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் படைத்தவனுக்கு முன்பாய் நான் நிற்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழும் பொழுது இருலோக வாழ்க்கையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகுபடுத்துவான். அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுவது சிலா, ஒரு ஆயுதம். அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படுவது ஜுன்னத்துன், அது ஒரு கேடயம். இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள், மறுமையினுடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயம் அல்லாஹுவினுடைய அச்சம். அந்த அச்சம் அந்தரங்கத்தில் மிக மிக நிரப்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்தரங்கத்தில் அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்களாக, எமது வெளிப்படைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதனாலதான் நமது உருவங்களை நாம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் ஹுலுகி, அல்லாஹுவே என் தோற்றம் அழகாக இருக்கிறது, என் முகம் அழகாக இருக்கிறது, என் ஆடை அழகாக இருக்கிறது, என் நறுமணங்கள் அழகாக இருக்கிறது, அல்லாஹுவே எனது குணத்தை, எனது அந்தரங்கத்தை நீ அழகுபடுத்துவாயாக. நமது வெளித்தோற்றத்தை காணும் பொழுதே நம்முடைய அந்தரங்கத்திற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்க சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் உங்களது அந்தரங்கத்தையும் நமது அந்தரங்கத்தையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தட்டும். நமது வெளிப்படையை அல்லாஹ் அழகுபடுத்தியதை போன்று நமது அந்தரங்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தட்டும். அல்லாஹ் எதை பார்ப்பானோ, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்கள் உருவத்தை பார்க்க மாட்டான், பல் இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை பார்ப்பான். அல்லாஹ் எந்த உள்ளத்தை பார்க்கிறானோ அந்த உள்ளம் அழகான உள்ளமாக, அந்த அந்தரங்கம் பரிசுத்தமான அந்தரங்கமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்கும் பொழுது, படைத்தவனே சந்தர்ப்பம் கிட்டியதுதான், படைத்தவனே சந்தர்ப்பம் கிட்டியதுதான், ஆனால் உன் மீது கொண்ட பயத்தினால் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தவில்லையா அல்லாஹ் என்று சொல்லுவதற்குரிய ஆற்றலை, வீரத்தை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் தரட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.